இன்னைக்கு எங்க இருக்கேன்னா ஒரு சித்தருடைய ஜீவசமாதி கிட்ட இருக்கேன். இவருடைய சிறப்பு என்னன்னா புற்றுக்குள் வாழக்கூடியவர், புற்றுக்குள் இருக்கக்கூடியவர். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனை இந்த இடத்துல வந்தா உணரலாமா. இது வந்து ஒரு ஒரு ஐயா இருக்கக்கூடிய ஒரு பனைமரம் முனீஸ்வரர். நம்ம இங்கிருந்து எப்ப எடுத்தாலும் வராது. இப்ப முயற்சி பண்ணி பார்க்கிறோம். இந்த மரத்தில் ஐயா வசிப்பதாக நம்பப்படுகிறது. நிறைய மக்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. பல ஜீவராசிகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால ஐயாவுடைய நடமாட்டம் இந்த இடத்துல இருப்பதாக நம்பப்படுகிறது. காக்கா, பைரவர்கள், நிறைய பேர் வந்து சித்தர்களா வாழ்வதாக நம்பப்படுகிறது. இது பாருங்க, அங்கதான் புத்து, அந்த புத்துக்குள்ளதான் ஐயா இருக்காரு. இவர் வந்து புற்றுக்குள் வாழும் சித்தர்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு இந்த இடங்கள் கூட சில தீர்வாக அமையலாம். புற்றுக்குள் வாழக்கூடிய சித்தர் பல பேருடைய ஜாதகம் மாறுவதாக நம்புவாங்க. ஐயா வந்து பாண்டிச்சேரி வந்து வந்தார் லைன்ல, அப்படியே வரும்போது ஓரமாக வந்தார். வரும்போது ஒரு வேன் அடிச்சிட்டான். அடிக்கும்போது ஓரமாக ஊந்துட்டார். வரும்போது சாக்கை போட்டு மூடிட்டு போயிட்டாங்க. மூடும்போது போயிட்டாங்க. கொஞ்ச நாள் நின்று இந்த கை தனியாக கால் தனியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயா ஏந்து கை கால் காலம் ஒன்றாகி வந்து சாக்கு எடுத்து கட்டின்னு இந்த ஐயா ஒரு ஓரமாக அப்படியே வந்தார். ஐயன் வந்து இங்கே உட்காந்தார். 4-5 பேர் சண்டை போட்டார். ஒன்றாகி நேரம் அப்படியே வந்தார். வரும்போது இந்த இடத்துல உட்காந்தார். உட்காரும்போது அப்படியே ஜீவசமாதியாக அப்படியே ஐயா உட்காரும்போது மண் மூடிச்சு. மூடும்போது அவங்க சொந்த உறவினரும் தேடி வந்தாங்க. தேடி வந்திருக்கும்போது இங்கே வந்து தேடினாங்க. தேடி வரும்போது இந்த இடத்துல வந்து இருந்து ஐயன் வந்து எடுத்து பார்த்து பூஜைகள் பண்ணி ஐயனை வந்து கும்பிட்டு வந்தாங்க. அப்போ வந்து சின்ன சந்து மாரி இருக்குது, யாரும் உள்ள வர முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ் ஆய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து நடந்து ஐயாட்ட போனால் நடக்கூடியதுன்றது இந்த எல்லா மக்களும் இங்கே வந்து வரும்போது இன்னைக்கு வந்து ஐயாட்ட ஒரு பெரிய ஒரு படம் ஆயிடுத்து. வர போக கொள்ள நல்லது கெட்டதுன்றது ஐயனுக்கு வந்து. ஐயாவுக்கு என்ன பிடிக்கும், என்ன கொண்டு வரணும்? ஐயாவுக்கு வந்து சக்கரை பொங்கல் பிடிக்கும் அதிகமாக ஐயனுக்கு. அதுக்கப்புறம் வந்து தித்திப்பம், அதான் சக்கரை பொங்கல் பிடிக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக பால் தயிர்ன்றது அதுதான் முறையாக வரக்கூடியது தான். ஐயனுக்கு வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா பிடிக்கக்கூடியது வந்து நைட்டில் வரக்கூடிய போக முடியுதுலாம். ஐயனுக்கு வந்து எது நடக்கணும் எது நடக்கூடாதுன்னு மக்கள் வரும்போது என்ன நடக்கணும்னு மக்கள் வராங்களோ அது நம்பிக்கையாக நடக்குது, முடியுது. ஐயனை நம்பி வரலாம், வந்து கேட்கலாம். ஐயன் கேட்டது கொடுக்கறதுக்கு ஐயா வந்து பல உரிமை உண்டு. ஐயா சக்தி கொண்டவர். நடக்கு இன்னைக்கு என்ன நடக்கணும்னு அவர் சொல்லுவார், என்ன போகணுன்றது அவர் சொல்லுவார். சொல்லி வழிப்படையாக வந்து வந்தீங்கன்னாக்கா எல்லாமே நடக்கும், எல்லாமே முடியும். எல்லாம் நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு பொண்ணு பார்க்க கல்யாணம் பண்ண ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஐயா வந்து 3 மாதம் டைமில் வந்து ஐயா முடிச்சு கொடுப்பாரு. நீங்கள் வரலாம், வந்து இருந்து ஐயாவோட வந்து பார்த்து கும்பிட்டு போகலாம். ஐயன்கிட்ட நடக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்க, எதுவாக இருந்தாலும் வந்து ஐயனை பாருங்கள், பார்த்து கும்பிடுங்க. ஐயன் வந்து நம்பிக்கையோடு வாங்க. சிவன் இருக்காரு, அதனால் விநாயகர் முடியும், எல்லாமே இருக்காங்க. நம்பிக்கையோடு எவ்வளோ நம்பிக்கையோடு வரீங்களோ அனைத்தும் நடக்கக்கூடியது ஐயன்கிட்ட உண்டு. அதாவது நடக்கக்கூடிய இருக்குது. எல்லாம் வாங்க, வந்து முடிச்சுட்டும் போங்க. அன்னதானம் போகிறாங்க ஐயனுக்கு பிரார்த்தி. நிறைய பேர் சென்னையிலேருந்து வராங்க, விழுப்புரத்துலேருந்து வராங்க. எல்லாம் நடக்குது, நடக்கக்கூடியது எல்லாமே இருக்குது. எல்லாம் இருக்குது, நல்லா முடியுது ஐயா. இதுதான் உங்களுக்கு ஐயனுக்கு ஓகே வருது. மக்கள்கிட்ட மற்ற மக்கள்கிட்ட நீங்கள் விசாரிக்கலாம். ஐயாவோட வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சில நைட்டில் வந்து சில காட்சி கொடுப்பாரு. அதாவது இன்னும் நான் நடக்கணும் மனுஷங்களோட நினச்சேன்னா அன்னைக்கு வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நடக்காத முடியாது. ஐயன் வந்து எல்லா மக்களோட கனவுல வராது போறாருன்றது மக்கள் வந்து இங்கே வந்து என்னோட வந்து தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா நான் பார்த்தேன், கொண்டேன், ஐயா வந்தாருன்றது எல்லாமே ஒரு காட்சி நடக்குது. நடக்காமல் வந்து நல்லதாக இருக்குது, முடியுது, முடியாமல் எல்லா மக்களும் இருக்குது. அதே மாதிரி இருக்குது. காலத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஒவ்வொரு அறிவுகளை வந்து ஐயா வந்து இருக்கணும் அரு கொடுக்குறாரு. அரு கொடுத்து நடந்து இருக்குது. ஒவ்வொரு எல்லாரும் தெய்வமும் எல்லாருக்கும் நடக்குது, நடந்து எல்லாம் முடியுது ஐயா. நீங்களும் வாங்க, வந்து வாசனை வந்தால் நைட்டு தான் ஐயா. நைட்டு ஒரு 12 மணி அவ்வளோதான் வரும் ஐயா. அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லா ஒரு பூவான வாசனை மாதிரி வரும் ஐயா ஐயாவுக்கு. அது நைட்டில் வரும். அந்த நைட்டு டைமில் வந்து ஐயாவுக்கு வந்து ஆர்வம் டைம் 1 மணி 2 மணிக்கு வரத்துக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. 11 மணி 10 மணிக்கு வருவாங்க ஐயாட்ட. காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா வருவாங்க ஐயாட்ட வெளியாகலாம். அதுலேருந்து மக்கள் வந்து கோயில் வந்துருப்பாங்க. எல்லாம் சேர்த்து மக்கள் இருப்பாங்க, எல்லாம் செய்யணும். எல்லாம் நொறுக்கொழியும் உண்டு ஐயாட்ட. ஐயாவுக்கு ஒன்றும் கிடையாது. இங்க ஐயா கிட்ட வந்து நடக்காத விஷயமே இல்லையா? நடந்துட்டு நன்றி சொல்ற எல்லாமே நடக்கும். அதாவது ஐயா கிட்ட வந்து நடந்து இருக்குது. அவங்களும் சொல்லிடுறாங்க, நான் ஐயாட்ட வந்தேன், என் பிள்ளை வேலை கிடைச்சிது, இந்த மாதிரி
வேலை கிடச்சிது. என் பிள்ளைங்க நான் 2 பிள்ளைங்க வந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க இங்கே. வந்துருக்கும்போது ஐயா கும்பிட்டாங்க. கும்பிட பண்ணி நான் சொல்லுவேம்மா தெளிவான்னு சொன்னேன். ஐயா என் பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க இந்த ஐயா கும்பிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வேலை கிடச்சிது. நீங்கள் என் பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்யலாம் போலான்னு சொன்னாங்க. என்னாம்மா சொன்னேன். அதே மாதிரி ஐயாட்ட வந்தேன். அடுத்தது அந்த ஐயா வந்து என் பிள்ளைக்கு வேலை கிடச்ச மாதிரி என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் அதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் ஐயாட்ட வந்து வேண்டிக்கிறேன் சொன்னாங்க. நான் சொன்னேன் ஐயாட்ட வேண்டியம்மா உன்னை என்ன நினைக்கிறேன் அது வந்து முடிச்சு கொடுப்பாரு ஐயான்றது வந்து ஐயாட்ட சொல்லிக்கிறேன். அதுபோல ஒன்று நடக்கும். ஒவ்வொரு மக்கள் வந்து நான் ஐயாட்ட வந்தேன் எல்லாம் நடந்துக்குது எல்லாம் முடியுது எல்லாம் இருக்குதுன்றது சொல்லிடுறாங்க. ஐயாட்ட வந்து எல்லாம் முடியும் எல்லாம் நடக்கும். அது வந்து ஐயாவோட ஒரு இறைவல் பொருள் எல்லாமே நடக்கக்கூடிய சக்தி இருக்குது ஐயாட்ட இருக்குது. சக்திகள் இல்லாமல் எல்லாம் நடக்குது போகுது. நீங்கள் வாங்க வந்து பாருங்க ஐயா கையெழுத்து கும்பிடுங்க எல்லாம் ஐயா பாருங்க. இப்ப பாண்டிச்சேரியில சந்திக்காத ஆட்களே இல்லையா அமைச்சர்கள் வந்து எல்லாரும்? அமைச்சர்கள்லாம் யாராவது வராங்க அது முடியுமே தெரியாது. வருவாங்க நைட்டில் வருவாங்க. நைட்டில் வரது வந்து யாராவது என்னன்னு நம்ம முடியாது தெரியாது. வராங்க போகிறாங்க. அது எந்த டைம் என்னன்னு நம்மளுக்கு வந்து அவ்வளோ முடியுமா நம்ம வந்து சொல்ல முடியாத விஷயத்தில். அதனால் வந்து சொல்லுங்க. அப்புறம் எத்தனை அடியில அது எத்தனை அடின்றது கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த ஒரு அந்த ஒரு கருத்துக்கலாம் இருக்காது. ஆனால் வந்து வந்து அடிகள் சொல்ல முடியாது. எத்தனை அடின்றது நம்ம வந்து கருப்பு கொண்டு முடியாது. நாகங்கள் நாகங்கள் வந்து வரும் ஐயா. வெளியில் போன போது ஒரு பெட்ஸாக போனால் வந்து ஐயாவை சுத்திய நாகம் சொல்றாரு. இருக்கு ஐயா. ஒரு பெட்ஸாஸ் வந்து வெளியே வந்தது ஐயா. நாங்கள் வந்து வெளியே இருந்து உட்காந்து அதை தலைமூடு வெளியே காட்டுச்சு ஐயா. இன்னைக்கு பாருங்க ஐயா கிட்ட ஒரு தென்னம்புழை வந்து முடிஞ்சிருக்கு ஐயா தலையில கரெக்டாக நீங்கள் பாருங்க. செல்லுக்கு போய் பாருங்க எடுத்து ஒரு தென்னம்புழை தலைக்கு நேரம் முடிஞ்சிருக்கு பாருங்க அந்த தென்னம்புழை. அதாவது வந்து ஐயா சுற்றி உள்ளே வந்து நாகங்கள் இருக்குது. ஒரு பெட்ஸஸ்லாம் வெளியே வந்தாங்க ஐயா அம்மா வந்தாங்க வந்து சுற்றி வந்து இருக்கிறாங்க கொள்றாங்க. இதுதான் ஜீவ சமாதி ஆகியிருக்கிறோட இடம் வந்து ஐயாவுக்கு வந்து இதுதான். இது உள்ளதா இருக்காரு இது ஆமா இது உள்ளதான் இருக்காது ஐயா. இது உள்ள வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை வேணுன்றவங்க சக்கரை வாங்கி சுற்றி தீ போடலாம் எல்லாம் செய்யலாம். ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் ஐயாட்ட. சொன்ன அந்த பாம்பு உள்ளதா இருக்கு. உள்ளதா இருக்கு. ஐயன் தலைவர் மேலே வந்து தென்னம்புழை மொழிஞ்சு பாருங்க தென்னம்புழை மொழிஞ்சு பாருங்க ஐயா. ஆமா அது வந்து தானே மொழி அதை எப்போ வச்சாங்க யோசிச்சு தெரியாது. இன்னைக்கு வந்து முளைப்பு வந்துருக்குது. அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அதை இருந்தால் அப்படியே தான் விட்டுடுவாங்க. விட்டாக்க அது வந்து கோயிலுக்கு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். அந்த கோயிலுக்கு ஐயாவுக்கு நல்லா பேரும் புகழாக இருக்கும். இன்னும் இருக்கும் சிறப்பாக. இப்போ வந்து புதுசாக கிளம்பிக்கிறதெல்லாம் அந்த ஐயன் வந்து தனியாக கிளம்பிடுறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் இப்போ புதுசாக கிளம்புறாங்க. இது வரைக்கும் பாருங்க இவங்கெல்லாம் ஐயன் வந்து புதுசாக கிளம்புறாங்க. புதுசாக கிளம்பிடுறாங்க. இது மூலியமாக தான் வந்து ஒரு அம்மா வந்தாங்க வெளியே வந்தாங்க ஐயா வந்து வெளியே தலைமுறை தான் இருந்தாங்க வெளியில். மீதி எதுவும் எந்த இதுவும் கிடையாது. என்ன நடக்கணும் என்ன போனது ஐயாங்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடியது இருக்குது. இதுதான் ஐயா உள்ளே இருக்காரு. இதுதான் சிறப்பமான ஒரு விசேஷங்கள் இந்த இடத்துல வந்து அந்த ஐயா உள்ள இருக்காரு. இதை சுற்றி வர வேண்டியதான் போக வேண்டியதான் எல்லாம் நடக்கக்கூடியது எல்லாம் போக வேண்டியது இருக்குது ஐயா. இதுதான் சிறப்பான ஒரு விஷயங்கள் ஐயா இந்த இடத்துல. இதயத்தை கூட நம்பாதே. ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் செய்யாமல் நின்றுவிடும். போதிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை மனிதன் பாதிக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்கிறான். விதி அதை யாராலும் மாற்ற முடியாது. விதியை தெய்வத்தால் மாற்ற முடியும், சித்தர்களால் மாற்ற முடியும். உன் விதியை மாற்ற சித்தர் ஆலயத்திற்கு வா. சித்தரை நினை. இருந்த இடத்திலே காட்சி கொடுத்து உன்னை காப்பாற்ற வாய்ப்பு உள்ளது.